வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மைவி3 வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ம கமெண்ட் லிஸ்ட்லேயும் இருக்கட்டும், ஸோ நேர்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க கேள்வி பார்த்தீங்கன்னா, ஸோ எம்டி சார் எப்போ வெளியே வருவாங்க, அவங்க மொபைல் அப்ளை பண்ணிட்டாங்களா இல்லையா. ஸோ நீங்கள் மட்டும் இல்லை, எல்லா யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15க்குள்ளே எம்டி சார் வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ஏன் மாற்றி சொல்கிறீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறையா கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறமா பேமெண்ட் ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான பதிவாக தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பிளேக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பேசலாம். நம்ம சேனல் மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட ஸோ நீங்கள் 15 வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ ஏன் ஆகஸ்ட் 15க்குள்ளே எப்படி சார் வெளியே வரல, ஏன் மாற்றி சொல்கிறீங்க, உண்மையான நியூஸை யாருக்கும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கும் அது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். ஸோ ஆகஸ்ட் 15 எப்படி சார் வெளியே வந்துடுவாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களால வெளியே வர முடியல. ஸோ அதுக்காக அவங்க லாயர் தரப்புலேருந்து ஒரு சில காரணங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம தொடர்ந்து பையில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம். ஸோ இது இப்போ நம்ம அப்ளை பண்ணுற பையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பையிலாக இருக்கணும், நமக்கு இன்னும் தகவல்களை சேமிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அப்ளிகேஷன் போட்டால் கூட நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவான முடிவு எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஸோ பைல் போட முடியல. கொஞ்சம் எல்லாரும் பொறுமையாக இருங்க. ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கணும். ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 16ஆம் தேதி இல்லை நெக்ஸ்ட் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பைலுக்கு அப்ளை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹை அத்தாரிட்டி தரப்புலேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புதிய தகவல் ஒன்று வந்துருக்குது. ஸோ யாரும் எதுக்கும் பயப்பட வேணாம். ஸோ அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த முறை பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்துடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி பைலாக இருக்கும் அப்ளை பண்ணுறது. இந்த பைலில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வெளியே வந்துடுவோம், அதுக்கான ஆதாரங்கள்லாம் நாங்கள் சேகரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹை அத்தாரிட்டி மெம்பர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புதிய தகவல் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவான தகவலாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திரும்ப இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே எப்போ வெளில வருவாங்க, பைல் அப்ளை பண்ணிட்டீங்களா இல்லையா, எங்களுக்கு பணம் வேணும். அவங்களோட சூழ்நிலை எனக்கு புரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பல பிரச்சனைகளில் பல கடன்களில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எம்டி சார் வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு எடுத்து எம்டி சாரை வெளியே அனுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புவோம். ஸோ அதுக்கான ஆவணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. ஸோ எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நம்ம லாயர் சைடும் சரி, ஹை அத்தாரிட்டி மெம்பர் சைடும் சரி, ஸோ நமக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட் 16 வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆகஸ்ட் 15 முடிஞ்சதுக்கப்புறம் 16 இந்த அடுத்த திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா கட்டாயம் அப்ளிகேஷன் போட்டுருவாங்க. அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டும் கொடுத்துருவாங்க, ஹியரிங் டேட்டு. ஸோ அந்த டேட்டு தெரிய வச்சுன்னா நம்மளுக்கு உடனே தெரியப்படுத்தினா நீங்கள் எதுக்கும் கவலை பண்ண வேணாம். ஸோ பேமெண்ட் ஆப்ஷனும் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. பேமெண்ட் ஆப்ஷனும் கூடிய சீக்கிரம் எப்படி சார் வெளியே வந்தோன்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுக்கும் பயப்படுவாங்கன்னா கோர்ட்டில் அதுக்கான ஒரு ஆவணத்தை சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ எங்கள்கிட்ட இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, ஸோ இதை பண்ண போகிறோம், நாங்கள் வெளியே போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணி மக்கள் இவ்வளோ பணத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியிருக்காங்களா. ஸோ நீங்கள் அதுக்கு எதுக்கும் பயப்பட வேணாம். கட்டாயம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படி சார் பணத்தை கொடுத்துருவாங்க. ஸோ இன்னும் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ரன்னில் தான் இருந்துகிட்டு இருக்கு, ஆடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு சில மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் எதுக்கும் கவலைப்பட வேணாம், ரொட்டேஷனில் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ எம்டி சார் வெளியே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ நானும் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக இருங்க. எல்லாருமே திருப்பி கேட்குற கமெண்ட் என்னன்னா, ஸோ எப்போ வெளியே வருவாங்க, எப்போ வெளில வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வெளில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ எதுக்கும் பாசிட்டிவாக இருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நல்ல தகவல் கிடைச்சதுன்னா நான் உடனே தெரியப்படுத்துகிறேன். ஸோ இன்றைய அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பைல் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் அப்ளை பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்ளை பண்ணிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு உடனே தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நல்ல தகவல்களோட நான் மறுபடியும் சந்திக்கிறேன்.